பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்துவின் சுகந்த வாசனையாக உங்களை அவர் நுகர்ந்து கொள்ள விரும்புகிறார். எப்படி என்று பார்க்கலாமா? 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். புத்தி சொல்லுகிறார். இந்த புத்தியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணும் போதும், அவர்களுக்காக விண்ணப்பங்களை நம் தேவனிடத்தில் அனுப்பும் பொழுதும், அதை என் தேவனாகிய கர்த்தர் அவர் சுகந்த வாசனையாக நுகர்ந்து உங்களிடத்திலிருந்து அந்த வாசனையை வீச செய்ய போறாருங்க. உங்களிடத்து வருகிற ஜெபங்களை விண்ணப்பங்களையும் அவர் சுகந்த வாசனையை நுகர்ந்து கொள்ளுகிறார். நுகர்ந்து கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற அந்த மனுபுத்திரர்களை நோக்கி பார்த்து, பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் வல்லமிருந்தவர்கள் விடுவித்து அவர்களை சாட்சிகளா வைக்க போகிறார். அந்த சாட்சியும் கூட அவர் சுகந்த வாசனையை நுகர்ந்து கொள்ள போகிறார். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மீதும் இந்த கடமை இருக்குதுங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல நமக்காக விண்ணப்பம் பண்ணினார், பரலோகத்திலும் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்டர்செசரி பிரேயர், நீங்கள் பரிந்து பேசுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அதை தேவன் சுகந்த வாசனையை நுகர்ந்து கொள்ளுகிறாருங்க. இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் பரிந்து பேசுகிற ஜெபங்களா இருக்குமாயின், அதை அவர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டு யோபின் சிறையிருப்பை திருப்பினது போல உங்களுடைய வீட்டில, குடும்பத்துல, சபையில, உங்க தேசத்துல என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தீர்களோ அவைகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அவரே அதை செய்து முடித்து கொடுப்பாருங்க. கர்த்தராகிய தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? நீங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது, மற்றவர்களுக்காக அழுது ஜெபிக்கும் போது, அதை அவர் ஏற்றுக்கொண்டு தேவன் பெரிய காரியங்களை பூமியில் செய்கிறார். இம்மட்டும் அப்படியே தான் நம்மளை வழிநடத்துகிறார். நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அநேகருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அவர் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக நம்மளுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களை அவர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் அவர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டபடியினால் தான் பூமியில் அற்புத அடையாளங்களை பார்க்க முடியுது. எனக்கு அருமையானவர்கள், இந்த வார்த்தையின் மூலம் நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதிலும், வேண்டுதலில் செய்திலும், ஸ்தோத்திரம், நான் தேவன் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் செய்திலும் நீங்கள் தினம் தினம் அதை செய்வீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி வைப்பார். எல்லாவித வியாதி, பலவீன நோயிலிருந்து விடுதலையாவீர்கள். வீட்டில் இருக்கிற போராட்டங்களிலிருந்து விடுதலையாவீர்கள். பிசாசின் கிரிகளும் அழிக்கப்படுங்க. ஏனென்றால் ஸ்தோத்திரம் சொல்லும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை தொடப்பட்டிருக்கும். உங்களிடத்திலிருந்து தேவன் சுகந்த வாசனையை நுகர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்பதை நீங்கள் இந்த வசனம் மூலம் அறிந்து கொண்டபடினால் மற்றவர்களுக்காக ஜெபிங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.